நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், எழுத்தாளர் என்று தமிழ் சினிமாவில் பல முகங்களை கொண்ட மிகச்சில கலைஞர்களில் ஒருவர் சேரன். சாதாரண குடும்பத்தில் பிறந்து எந்த சினிமா பின்னணியும் இல்லாமல் தனது கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் திறமையின் மூலம் தமிழ் திரைப்பட உலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை உருவாக்கியவர். சேரன் தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்திற்கு அருகிலுள்ள ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே கதைகள், இலக்கியம் மற்றும் திரைப்படங்களின் மீது அதிக ஆர்வம் கொண்டிருந்த அவர் தனது கனவை நனவாக்க சென்னை வந்தார். ஆரம்ப காலங்களில் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காமல் பல சிரமங்களை சந்தித்தார். உதவி இயக்குனராக பல இயக்குனர்களிடம் பணியாற்றி திரைப்பட தயாரிப்பின் ஒவ்வொரு அம்சத்தையும் கற்றுக்கொண்டார். இந்த அனுபவங்கள்தான் பின்னர் அவரை ஒரு சிறந்த இயக்குனராக மாற்றியது. 1997 வெளியான பாரதி கண்ணம்மா திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான சேரன் முதல் படத்திலேயே சமூக கருத்துகளையும் உணர்வுகளையும் அழகாக வெளிப்படுத்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். அதன் பிறகு பொற்காலம், வெற்றி கொடிக்கட்டு, பாண்டவர் பூமி, ஆட்டோகிராஃப், தவமாய் தவமிருந்து, மாயக்கண்ணாடி, பொக்கிஷம், யுத்தம் செய் போன்ற பல படங்களில் இயக்குனராகவும் நடிகராகவும் தனது தனித்துவத்தை நிரூபித்தார். குறிப்பாக ஆட்டோகிராஃப் திரைப்படம் தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த நினைவுகளை பேசும் திரைப்படங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பள்ளி பருவ காதல், கல்லூரி வாழ்க்கை, நட்பு மற்றும் குடும்ப உறவுகளை மிகவும் இயல்பாக சித்தரித்த அந்த திரைப்படம் தேசிய அளவிலும் பாராட்டுகளை பெற்றது. அதேபோல் தவமாய் தவமிருந்து திரைப்படம் பெற்றோர் தியாகத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட உணர்வு பூர்வமான படைப்பாக இன்று வரை ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது. நடிகராகவும் சேரன் தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார். மிகைப்படுத்தப்பட்ட ஹீரோயிசத்தை விட சாதாரண மனிதனின் உணர்வுகளையும் வாழ்க்கை போராட்டங்களையும் இயல்பாக வெளிப்படுத்தும் கதாபாத்திரங்களில் நடித்தது அவரது பலமாக அமைந்தது. வணிக ரீதியான வெற்றியை மட்டுமே நோக்காமல் நல்ல கதைகள் மற்றும் சமூகத்திற்கு கருத்து சொல்லும் திரைப்படங்களை உருவாக்க வேண்டும் என்பதில் அவர் எப்போதும் உறுதியாக இருந்தார். சேரன் பற்றி பலருக்கும் தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களும் உள்ளன. அவர் தனது பல திரைப்படங்களின் கதைகளை நிஜ வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களில் இருந்து ஈர்க்கப்பட்டு உருவாக்கியுள்ளார். ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் இடம்பெறும் சில நிகழ்வுகள் அவரது சொந்த வாழ்க்கை அனுபவங்களை அடிப்படையாக கொண்டவை என்று பல பேட்டிகளில் கூறியுள்ளார். மேலும் தனது படங்களில் புதுமுகங்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்கிய இயக்குநர்களில் ஒருவராகவும் அவர் அறியப்படுகிறார். விலை உயர்ந்த செட்கள் அல்லது வெளிநாட்டு படப்பிடிப்புகளை விட கதைக்கும் உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது அவரது இயக்கத்தின் சிறப்பம்சமாகும். தேசிய திரைப்பட விருதுகள், தமிழக அரசு திரைப்பட விருதுகள் உள்ளிட்ட பல முக்கியமான விருதுகளை தனது திரைப்பயணத்தில் வென்றுள்ளார். ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்போதும் வெற்றிகளால் மட்டுமே நிரம்பியதாக இல்லை. சில திரைப்படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. தயாரிப்பு நிறுவனத்தில் நிதி சிக்கல்களையும் சந்தித்தார். இருந்தாலும் ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் எழுந்து நிற்கும் மன உறுதியை வெளிப்படுத்தினார். 2019 ஒளிபரப்பான பிக் பாஸ் தமிழ் சீசன் 3 நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டது அவரது வாழ்க்கையின் மற்றொரு முக்கியமான திருப்பமாக அமைந்தது. ஆரம்பத்தில் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்த சேரன் பின்னர் தனது நேர்மை, உண்மைத்தன்மை, மனிதநேயம் மற்றும் குடும்ப மதிப்புகளால் ரசிகர்களின் மனதை வென்றார். நிகழ்ச்சியின் போது மற்ற போட்டியாளர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், குறிப்பாக சில தவறான புரிதல்கள் சமூக வலைத்தளங்களில் பெரிய விவாதங்களை ஏற்படுத்தின. இருப்பினும் அவர் எப்போதும் மரியாதையுடனும் பொறுமையுடனும் பிரச்சனைகளை கையாள முயன்றார். குறிப்பாக லாஸ்லியாவை தனது மகளைப் போலவே கவனித்த விதம் பலரின் பாராட்டை பெற்றது. சிலர் அதை தவறாக புரிந்து கொண்டாலும் நிகழ்ச்சி முடிந்த பிறகு பலரும் சேரனின் உண்மையான குணத்தை புரிந்து கொண்டு அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். பிக் பாஸ் மூலம் இளம் தலைமுறையினரிடமும் அவர் புதிய ரசிகர்களை பெற்றார். சேரன் குறித்து இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அவர் சினிமாவை வெறும் பொழுதுபோக்காக மட்டும் பார்க்கவில்லை. சமூகத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாக கருதுகிறார். அதனால்தான் அவரது பெரும்பாலான திரைப்படங்களில் குடும்ப உறவுகள், மனிதநேயம், நட்பு, காதல், கிராமிய வாழ்க்கை மற்றும் சமூக பொறுப்பு போன்ற கருத்துகள் வலுவாக இடம்பெறுகின்றன. இன்று வரை எந்த புதிய படைப்பை உருவாக்கினாலும் தரமான கதைக்கு முன்னுரிமை கொடுக்கும் இயக்குனர்களில் சேரன் முக்கியமானவர். சாதாரண மனிதராக தனது பயணத்தை தொடங்கி தேசிய அளவில் பாராட்டப்படும் இயக்குனராகவும் சிறந்த நடிகராகவும் மக்கள் மனதில் இடம் பிடித்த மனிதராகவும் உயர்ந்திருக்கும் சேரனின் வாழ்க்கை கனவுகளை நம்பி கடினமாக உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்பதை நிரூபிக்கும் ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது.
அவரது திரைப்பயணமும் மனிதநேயமும் எளிமையும் கலை மீதான அர்ப்பணிப்பும் எதிர்கால தலைமுறைக்கும் தொடர்ந்து ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும்.